மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி. வால்மீகி தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சாமியானது என்பது ராமாயண தகவல். ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்றும் சொல்வார்கள். கருப்பன் கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்றொரு ஆய்வு தகவலும் உண்டு. சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு. சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய் என கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் 18ஆம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார். ஐயனை தரிசிக்கச் செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே 18ஆம் படிகளில் ஏறுவார்கள்.